இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். கடவுள் இந்த உலகத்திலே மனிதரை படைக்கின்ற பொழுது மனுஷன் அழிஞ்சு போறோன்னு படைக்கலை. எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அவனிடத்துல பலுகி பெருகி உலகை நிரப்புங்கள் என்று சொன்னாரை ஒழிய உங்களுக்கு முடிவு உண்டு ஆண்டவர் சொல்லலை. கடவுள் மனிதனை அழியாமைக்கு தான் படைத்தார். கடவுளுடைய எண்ணம் மனுஷன் அழிஞ்சிடக்கூடாது. அவன் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கணும். ஏனென்றால் அவன் உள்ளிருப்பது கடவுளுடைய உயிர் மூச்சு. அவருடைய ஆன்மா உள்ள இருக்குது. அந்த உயிர் மூச்சு என்றும் அழியாதது. இது உடம்பான ஆண்டவர் மண்ணால் செஞ்சாலும் விவரம் சொல்லுகிறது. அதனால் உள்ளிருக்கும் மூச்சு, அந்த ஆன்மா, அந்த உயிர் நாடி கடவுளுடைய உயிர் மூச்சு உள்ள இருக்கு. அந்த ஆத்மத்துக்கு அழிவு கிடையாது. அது என்றுமே வாழ்ந்து கொண்டிருக்கும். அந்த ஆன்மா ஆண்டவர்களை போய் சேரணும். அதுதான் அவருடைய சித்தமும் கூட. இதைத்தான் நம்ம இன்றைக்கு தியானிக்கவிருக்கிறோம். மனிதன் அழிவில்லாமைக்கு தான் படைக்கப்பட்டான். சாலமோன் ஞான புத்தகத்திலிருந்து இவ்வாறு வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 23ஆம் திருவசனம். அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை, தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என நம்பவில்லை, மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என அவர்கள் உயிர்த்துணரவில்லை. மக்கள் கடவுளை நம்பல, அவர் விசுவசிக்கல, அவருடைய வார்த்தையை உள்ளத்தில் ஏந்தலை. எனவே அவர்கள் அழிந்து போனார்கள். கீழே பார்க்கணும். நம்ம கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்றே படைத்தார். அப்ப நாம கேட்போம், இந்த உடம்பு செத்து போயிடுது எப்படி? இந்த உடல் அழிவு கிடையாது. விவிலியத்தை பொறுத்தவரையிலே ஆண்டவர் இயேசுவை பொறுத்தவரை இந்த உடல் அழிவு கிடையாது. பவுல் அழகா சொல்லுவார், கொரிந்தியர் திருமுகத்தில் சொல்லுவார், இந்த உடல் மாற்று உரு பெறும். இந்த உடல் மாற்று இன்னொரு உருவம் அடையும் ஒழிய அழிந்து போகாது. ஆக மனிதன் அழியாமைக்கென்றே படைத்தான். அந்த அழியாமையினுடைய இலக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அந்த அறியாமையின் இலக்கு கடவுளா சாத்தானா, நன்மையா தீமையா, அதான் மெயின் புரிஞ்சுக்கணும். இந்த உடல் அழியாது, அது நிச்சயம். கடவுள் அழியாம இந்த உடம்பு படிச்சு வச்சிருக்காரு. உள்ளிருப்பது அவருடைய ஆன்மா, அவருடைய மூச்சு, அவருடைய உயிர் காற்று உள்ள இருக்குது. சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் இந்த அழியாமையுடைய இலக்கு, இந்த அழியாமை, இந்த உடல் மாற்று உரு பெற்ற பிறகு இந்த உடல், இந்த ஆன்மா, இந்த கடவுளுடைய உயிர் மூச்சை நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்க போறோம்? புறப்பட்ட அதே ஆண்டோடைய திருப்பாதத்திலா அல்ல மாற்று வழியிலா? நம்ம சிந்திக்க வருகிறோம். இன்னைக்கு பாருங்க, பார்ப்போம். கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்றே படைத்தார். தம் சொந்த சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அலகையின் பொறாமையால் அவர்கள் அந்த நிலையை இழந்தார்கள். அந்த நிலையை மீட்டு கொண்டு வந்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதைத்தான் இன்றைக்கு நாம் நற்செய்தியில் வாசிக்கிறோம். நாம வாசிக்கலாமா? இன்னைக்கு பாருங்க, பார்ப்போம். நற்செய்தி யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம். என் வார்த்தையை கடைபிடித்தால் அவர் சாக மாட்டார்கள். அந்த சாகாமையை இன்றைக்கு ஆண்டவர் திரும்ப கொண்டு வர பாருங்க. என் தந்தையினுடைய வார்த்தையை ஆதி பெற்றோர் மீறினாங்க, கேட்கல, இறந்தார்கள். அந்த பாவத்துக்கான பலன் சாவினை பெற்றார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம், பைபிள் சொல்லுகிறது. ஆக நீங்கள் ஆதி பெற்றோரை போல
என் வார்த்தையை மீறாமல் நீங்கள் கடைபிடித்து வாழ்ந்தால் நீங்கள் சாக மாட்டீர்கள். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. மனுஷங்க டப்புன்னு புரிஞ்சுக்கிறது அந்த ஒரு ஒரு இந்த வார்த்தையை ஒரு ஆன்மாவுக்கானது என்ன அதை புரிஞ்சு கூட அவங்களுக்கு சிந்தை இல்லை பாருங்க. உடனே அவங்க என்ன பண்ண, உனக்கு பேய் பிடிச்சிருக்குது, உனக்கு. அபிரகாம் இறந்தாரு, இறைவாக்கினர்லாம் செத்து போனாங்க. அபிரகாம் விசுவாசத்தின் தந்தை, அவர் இறந்தாரு, எல்லாம் இறைவாக்கினர் செத்து போனாங்க. இன்னும் யாரும் சாக மாட்டாங்கன்னு சொல்றியே. அவர்கள் சிந்திப்பது இந்த உலக அளவிலான போக்கில் மட்டுமே. இந்த உலக அளவிலான போக்க யோசிக்கிறாங்க பாருங்க அவங்க. சாலமோனான புத்தகத்திலே பாருங்க பார்ப்போம். இன்னொரு பகுதி சாலமோனுடைய ஞான நூல்ல 6ஆம் அதிகாரம் 18-19 2 வசனங்கள் வாசிக்கிற பாருங்களேன். ஞானத்தின் மீது அன்பு செலுத்துவது அதன் சட்டதிட்டங்களை கடைபிடிப்பதாகும். ஞானம் கடவுள் இல்லையா? ஞானம் இறைவன், ஞானத்தின் ஊற்று இறைவன். அந்த ஞானத்தை நீ கடைபிடித்தால், அன்பு செய்து வாழ்ந்தால் உனக்கு அழியாமைக்கு உறுதி தரும். நீ அன்பு செய்து வாழ்ந்தால், கடவுளுடைய சட்டங்களை கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்தால் உனக்கு அழியாமை என்ற நிலை வரும். அதுக்கு அடுத்த வரி மிக ஆழமான வரி பாருங்க பார்ப்போம். அழியாமை ஒருவனை கடவுளுக்கு அருகில் அழைத்து செல்கிறது. இதைத்தானே ஏசப்பா சொல்றாரு பாருங்க. என் வார்த்தையை கேட்டால், அன்பு கொண்டு ஒழுகினால், என் வார்த்தையை கேட்டு உன்னை அதற்படி நடந்தினா, இறை சட்டத்தை திருச்சட்டத்தை நீ கடைபிடித்து வாழ்ந்தால் நீ அழிய மாட்டாய். அந்த அழியாமை உன்னை கடவுளுடைய திருடத்தை கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் இவங்க அந்த ஆழத்தை உணராமல் என்ன பண்றாங்க, இவங்க டக்குன்னு அபிரகாம் செத்தாரு, அவங்க செத்தாரு, இவங்க செத்தாரு, இவனுக்கு பேய் பிடிச்சிக்குது என்று ஆண்டவர் இடத்துல. ஏனென்றால் இவங்க இந்த வெளி உலக நாட்டத்தையே தான் இவங்களுடைய குறிக்கோளே அதுதான். பரிசேயர், சதுசேயர், மரலுழைஞர், இவங்க வெளி உலகத்திலே தான் சொல்லுவார் இல்லையா? ஏசப்பட்ட வார்த்தையை பாருங்க பார்ப்போம். நீங்கள் உங்களை ஆடையினுடைய குஞ்சத்தை தான் இருக்கு, நல்லா டீக்காக இருக்கிறீங்களே ஒழிய உங்கள் உள்ளத்தில் சாக்கடை ஓடுது. நீங்கள் வெள்ளை அடைக்கப்பட்ட கல்லறைகள். யூதர்கள் பணத்தை புதைக்க கல்லறை வச்சு புதைப்பாங்க, மூடுவாங்க இல்லையா? புதிய பணமாக இருந்தால் ரொம்ப நாற்று அடிக்கும், உள்ள அழுகி போன புழுலாம் பூத்து கிடக்கும். அப்போ அந்த பக்கத்தில் யாரும் போனால் ஸ்மெல், என்ன பண்ணுவாங்க, புதுசாக இருக்க பணம் புதைச்ச கல்லறைன்னு சொன்னால் மேலே வெள்ளை அடித்து வச்சுருவாங்க. இப்போ தூரம் பார்ப்பாங்க, வெள்ளை அடிச்சிருக்கும், அப்போ அங்கே போக மாட்டாங்க, ஒதுங்கி போவாங்க. அதை போல் நீங்கள் வெளியே தான் வெள்ளையாக இருக்கிறீங்க, உள்ளே புழுத்து போன புழு உள்ளே கிடக்குதுன்னு அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் சிந்தனை எப்படித்தான் வெளி அலங்காரம். அதனால் இந்த கேள்வியை அவங்க ஏசப்பட கேட்குறாங்க பாருங்க. உனக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு, உனக்கு அப்புறம் செத்தாரு, இரவாக்க செத்தாங்க, இன்னும் யாருமே சாக மாட்டான்னு சொல்றீங்க. நீ என்ன அபிரகாமை விட பெரியவரா? இறைவாக்கவா நீ பெரியவரா? நீ யார் நினச்சிருக்கிற நீ ஒன்று நீ என்று ஏசப்பக்கிட்டே கேள்வி கேட்குறாங்க. ஏனால் அவர்கள் நாடுவது இந்த உலகு சார்ந்த விஷயங்களையே. இந்த நிலை வாழ்வு இவங்களுக்கு கிடைக்குமா? வாய்ப்பு கிடையாது. இப்போ யாருக்கு கிடைக்கும்? ஆனால் சொல்ற பாருங்க பார்ப்போம். ரோமையர்கள் 2:7 வாசிக்கிறேன் பாருங்க. மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாட்சி, மாண்பு, அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கு நிலை வாழ்வினை ஆண்டவர் கொடுப்பார். மன உறுதியோடு இருக்கணும் ஆண்டவர் கூட. நற்செயல் புரியணும், மாட்சியோடு இல்லையா, ஆண்டவருக்காக காத்திருக்கணும், அவரை புகழ்ந்து அவரை புகழ்ந்தேற்றி வாழணும். அவ்வாணி வாழ்ந்தால் உனக்கு அழியாமை என்னும் பரிசை, நிலை வாழ்வு என்னும் பரிசை ஆண்டவர் கொடுப்பார். அந்த மாட்சி, அந்த நற்செயல் இவங்க இருந்துச்சா? கிடையாது. இங்க பாருங்க, இன்னைக்கு இந்த நற்செயல் இதுல பாருங்க, ஏசப்பை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள் இவர்கள். ஏசப்பாவை கல்லெறிந்து கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். அப்போ இந்த உலகு சார்ந்த காரியங்களை எவன் சிந்திக்கிறானோ அவன் அழியாமையை, நிலையாமையை தன் கண்ணுக்குள்ள கொண்டு வர மாட்டான். உதாரணத்துக்கு ஒரு
ஒரு நல்ல மனுஷன் வச்சுங்க, ஒரு தவறு செய்கிற பொழுது மனுஷன் ஐயோ கடவுளுக்கு பதில் சொல்லப்பா நம்ம வேணாயா, அவன் இந்த உலக காரியத்தை யோசிக்கும் பொழுது அதற்கு பிறகு என்ன நடக்காது யோசிப்பான் மனுஷன். தெய்வத்துக்கு பதில் சொல்லணும் வேணாம், தேவையில்லை சொல்லணும். அப்போது நம்முடைய இந்த வாழ்க்கைக்கு பிறகு நடக்கின்ற விஷயத்தை முன்கூட்டி சிந்தித்து யோசனை பண்ணுவான். தன் ப்ரெசண்ட் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வான். அதற்கு சற்றும் தகுதி இல்லாதவர்கள் தான் இந்த வார்த்தையை பேய் பிடிச்சி போச்சு என்று ஏசப்பாவை கொலை செய்ய இவர்கள் முயற்சி எடுக்கிறாங்க. பாருங்க, இந்த சாவினை பற்றியும் அழியாமையை பற்றியும், அதாவது விவிலியத்திலேயே புதிய ஏற்பாட்டிலேயே மிகச்சிறந்த நூலாக பவுல் திருமுகத்தை நம்ம கருதலாம். அற்புதமான வார்த்தைகள் அதில் உள்ள இருக்கு. பாருங்க, 1 Corinthians 15 வாசிக்கிறோம் பாருங்களேன். ஒரு 5 வசனம் கொஞ்சம் நேரம் இழுக்கும், பரவாயில்ல. அவனுடைய வார்த்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது தவறு இல்லையே. வாசிக்கிறேன் பாருங்க. அன்பர்களே, நான் சொல்வது இதுவே, ஊன் இயல்புடைய மனிதர் இறை ஆட்சியை உரிமையாக பெற முடியாது. இந்த உடம்புக்கான விஷயத்தையே நீ சிந்திச்சுக்கிறதுனா நீ கடவுளுக்கான விஷயத்தை அழியாமல் நீ எப்படி நீ புரிஞ்சிக்க முடியும்? எப்படி அடைய முடியும்? எப்படி அடைய முடியும்? இன்னைக்கு முதல் வாசகம் பாருங்க. இன்னைக்கு ஆபிரகாம், அதாவது தன் ஒரே மகனையை கொன்று ஆண்டவருக்கு எலிபறியா கொடுக்க முன் வராரு. இதை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆபிரகாம், புள்ள மேல கை வைக்காத சொல்லுறாரு. அங்க இருக்கின்ற ஆட்டுக்குட்டி ஈசாக்கு பதிலாக பலி கொடுத்து தன் பிள்ளை எடுக்கணும். அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆபிரகாம் விசுவாசத்தை ஆண்டவர் தனக்கு நீதியாக கருதினார் பைபிள் சொல்லுகிறார். அந்த நீதியின் பொருட்டு உன் ஒரே மகனையே எனக்காக நீ பலி கொடுக்க முன் வந்தையே, நீ இனிமேல் ஆபிராம் அல்ல ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். இந்த வான் நட்சத்திரத்தை பாரு, கடற்கரை மணலை பாரு, இதை போல உன் வம்சத்தை அபிவிருத்தி செய்வேன். உன்னுடைய வம்ச கூடி இந்த உலகம் எங்கும் பரவும். வம்சத்துக்கு அழிவு இருக்காது. நீ இருக்கும் கானான் நாட்டை உனக்கு உரிமை சொத்தா கொடுப்ப. உன்னுடைய பகைவர்கள் அனைத்தையும் உன் கால விழ வைப்ப. அவனுடைய ஆசீர்வாதம் பாருங்க. ஆனா எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. அப்போ ஆபிரகாம் தன் வாழ்க்கை, தன்னுடைய இக்கால வாழ்க்கையை அவர் யோசிக்கல. கடவுள் கேட்கிறாரு, அவர் காண்ட செய்யணும். தன் பிள்ளையை பள்ளி கொடுக்க போறார். அப்போ மனுஷன் நிகழ்கால ஊன் இயல்புக்குரிய விஷயங்களை நாடுகின்ற பொழுது அவன் கடவுளுக்கான விஷயங்களை மறந்து போகிறான். எனவேதான் அவனுக்கு அழியாமை இல்லை என இங்க பைபிள் சொல்லுகிறது. பாருங்க பார்ப்போம். ஊன் இயல்புடைய மனிதர் இறை ஆட்சியை உரிமை பெற ஆக்க முடியாது. அழிவுக்கு உரியது அழியாமையை உரிமை பேராக அடைய முடியாது. ஏன்னா நீ உடம்புக்கே நீ என்ன பண்ண, இந்த உலகத்தை எனக்கு இப்போ நான் சாப்பிட்டு தெம்பா இருக்கணும், அது போதும் என்று இந்த உடம்புக்குரிய விஷயத்தையே நீ சிந்திக்கிறேன்னா இந்த உடம்பை அழியா நிலைக்கு, அந்த ஆன்மாவை சாகாமல் பார்க்கறது பற்றியா அந்த நிலைக்கு நீ கடந்து போக முடியாது. உலகமெல்லாம் ஒருவன் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன்? ரோமர் பவுல் சொல்லுவார் பாருங்க. அந்த ஆன்மாவை சாகடிக்காமல் பாக்கக்கூடிய சக்தி யாவி நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்குது. அப்ப அதனை இழந்துடுறீங்க. இன்னும் கேட்பாருங்க பார்ப்போம். இதோ உங்களுக்கு சொல், நாம் அனைவரும் சாக மாட்டோம், மாற்று உரு பெறுவோம். மாற்று உரு பெறுவோம். அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையை அணிந்தாக வேண்டும். அப்ப அந்த அழியாமையே நாம் பெறணும்னா இந்த ஊன் இயல்புக்குரிய காரியங்களை கலைந்தால் ஒழிய நடக்கிறது. சதுசேயர் பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க? இந்த ஊன் இயல்புக்குரிய காரியங்களை தான் அவங்க அவ்வளோ ஆழமா இருந்தாங்க. அவங்க நாம சொகுசா வாழணும், எல்லாம் மதிக்கணும். சந்தை வெளியே போயிட்டு நம்ம 10 பேர் மட்டும் படோபகாரமா இருந்தா போதுமையா, அடுத்த வாழ்க்கை அது பார்த்துக்கணும் அவசியம் கிடையாது. ஊரை அடிச்சு ஓரில் போட்டு வாழ்ந்துட்டு போயிடும். இதுதானே ஒரு எண்ணமாக இருந்த சகோதரர்களே. இப்படிப்பட்டவர்கள் அழியாமையே அடைய முடியுமா? யோசிச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். இப்படி ஊன் இயல்புக்கான காரியத்திலேயே குறியாக இருந்தால் நிலை வாழ்வுக்குரிய ஒரு பாதையில் அவங்க பயணிக்க முடியுமா? சிந்திச்சு பார்ப்போம்.
இந்த ஊன் இயல்பின் காரியங்களை தூய பவுல் இன்னொரு இடத்துல அழகாக சொல்லுவார். தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்தில் 6ஆம் அதிகாரம் 9ஆம் திருவசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்களேன். உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்தது கிடையாது, எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றை நாம் மன நிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புகிறவர்கள் சோதனை கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள். இந்த உலகத்தில் இன்பம் வேணும் சேர்க்கிற அந்த நிலை ஈஸியாக என்ன பண்ணுறாங்க, சோதனை என்னும் கண்ணியில் வலைகளை மாட்டிக்கிறாங்க அவங்க. ஆனால் என்ன விளைவுன்னு பாருங்க பார்ப்போம். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் விழுந்து விடுகிறார்கள். யாரு? இந்த உலக காரியங்களிலே ஈடுபட்டிருக்கிறவங்க விழுந்துடுறாங்களாம். சரி, அங்கே பாருங்க பார்ப்போம். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. இந்த செல்வம் காசு பணம், அந்த உலக இச்சை, உலக நாட்டம், இதிலேயே நீ நாட்டமாக இருந்தீன்னா நீ கேட்டிலும் அழிவிலும் விழுந்து விடுவாய். இப்போ இந்த உலக இச்சைகள், உலக நாட்டங்கள் அழிவுக்கு தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கும் ஒழிய அழியாமைக்கு நம்மை கொண்டு போய் ஒருபோதும் சேர்க்காது. இன்றைய தியானமே அதான். இன்னைக்கு அதை யோசிச்சு பாருங்க. கடவுள் ஒருபோதும் வாக்கு மாறாதது. இன்றைக்கு உடன்படிக்கை செய்து கொள்றார் அபிரகாம் கிட்ட ஆண்டவர். உடன்படிக்கை நம்ம எல்லாம் கவனிக்கணும். எப்பா நீ எனக்கு பிள்ளையா இருப்ப, நான் உனக்கு மகனா இருப்பேன். நீ என்னை விசுவசித்தால் நான் நீதியாக அதை கருதிக்கிறேன். நான் உனக்கு இதெல்லாம் செய்வேன் என்று ஆண்டவனுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அந்த வாக்குறுதியை நாம் வாழும் இந்த காலத்தை ஆண்டவர் இயேசு நம்ம தன் மகன் வழியாக இன்னமும் நிலைநாட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் எப்பா நான் உங்கள் பிள்ளை என்று அந்த ஒரு வாக்குறுதியை நாம் ஒரு யோசிக்கிறோமா, சிந்திக்கிறோம், அந்த வார்த்தையில் உறுதிப்பாடு இருக்கிறோமா சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு திருப்பாடல், ஆத்மா திருப்பாடல் பாருலாம். இன்னைக்கு இந்த திருப்பாடல் ரொம்ப எனக்கு எப்படி சொல்கிறது, அதாவது கடவுளுடைய உடன்படிக்கை எப்படி இருக்கும் பார்க்கலாம் பார்ப்போம். கடவுள் தமது உடன்படிக்கை என்னைக்கு நினச்சிட்டு இருக்காராம். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவரை பாருங்க பார்ப்போம். 1000 தலைமுறை வரைக்கும் தான் கொடுத்த வாக்குறுதி ஆண்டவர் நினச்சிட்டே இருக்கிறார் ஆண்டவர். நாம் எப்படி இருக்கிறோம்? நீ திருப்பால் பழைய வாசிக்கணும். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டிருக்கிறார். எப்படி? நீ என் வார்த்தையை கேட்டு நடந்தால் நான் உனக்கு தகப்பனா இருப்பேன், நீ எனக்கு பிள்ளையா இருப்ப. இது ஆண்டவருடைய உடன்படிக்கை வார்த்தை. அவர் இந்த வினாடி வரை நம் தகப்பனார் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். ஆனால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? இந்த உலக காரியங்கள், உலக நாட்டங்களை வெறுத்து இல்லையா ஆண்டவருக்குரிய காரியத்தில் மக்களை செலுத்துகிறோமா? சிந்திச்சு பார்க்கணும். எனவே சகோதரர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டியது தான். இன்றாவது இன்னைக்கு தவக்காலத்தினுடைய மிக முக்கியமான வார்த்தை தான். காலம் நெருங்கி விட்டது இல்லையா, விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அவனுடைய வார்த்தை. இப்போதாவது மனம் திரும்பி என்கிட்ட வாங்கணும் அவனுடைய வார்த்தை. அதையே சொல்ல நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு இறுதியாக சீராக் ஆகமத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 26ஆம் திருவசனம் வாசிக்கணும் பாருங்களேன். நமக்கான வார்த்தை தான் நினைக்கிறேன். கடவுள் நம்ம பக்கம் இந்த உதாரி மனிதனை தேடி அப்பா ஓடுற மாதிரி, என் பிள்ளை மனம் மாறி வரமாட்டானா என்று ஆண்டவர் நம்ம பக்கத்தில் ஓடி வந்துக்கிட்டே இருக்கார். என் பிள்ளைய காணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? பிடிவாதமாக முடியவே முடியாது. நான் ஆண்டவடி அந்த பக்கம் போக மாட்டேன், இப்படி தான் போவேன் என்று தீமையின் பாதையிலேயே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இறுதி வசனம் வாசிக்கிறேன் பாருங்களேன். பிடிவாதம் கொண்டோர் இறுதியில் தீமைக்கு உள்ளாமல். நம்ம ஆண்டவர் பக்கம் போகவே மாட்டேன், பிடிவாதம் இருந்தால் தீமைக்கு தான் போய் சேரணும். நாம் அதை பாருங்க பார்ப்போம். கேட்டினை விரும்புவோர் அதனால் அழிவர். சகோதரர்களே, நாம் கேடான பாதையில் சென்று அழிய வேண்டுமா?
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வாழ வேண்டுமா? சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.